இன்றைக்கி கேன்சர் வந்து உலகம் முழுசும் ரொம்ப பெரிய சேலஞ்சாக வந்துட்டுருக்கு. உலகம் முழுசும் கேன்சர் நோய் அதிகமாகிட்டுருக்கு. கேன்சர் நோய் ஏன் வருதுன்றது நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து கேன்சருக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் அப்புறம் வாலண்டரி ஆர்கனைசேஷன்லாம் ரீசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காங்க. பட் அவங்க நாலேஜுக்கு வராத நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஒன்றுமா. முக்கியமாக டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது வந்து ஒரு ஜென்மங்களில் நீங்கள் செய்த தவறுகள் பாவங்கள் அது வந்து இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கேன்சர் நோயாக வருகிறது அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு, சித்த பெருமக்கள் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மூலமாக சொல்லிட்டுருக்கோம். இது இன்டர்னல் ரீசன். எக்ஸ்டர்னல் ரீசன் என்ன அப்படின்னா, இந்தந்த காரணங்களால் கேன்சர் வருது அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலமாக கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அன்ஃபார்ச்சுனேட்டாக தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கி அரசாங்கங்களும் வந்து பேக்கடு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு, பிரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசாங்கத்துக்கு தெரியலை, அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியவங்களுக்கும் தெரியலை. அதனால் இன்றைக்கி வந்து ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் எல்லாம் போட்டு நிறைய அவேர்னஸ் எல்லாம் கொடுத்து நான் ஃபுட்டை வந்து இப்படி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அரசாங்கம் சொல்வது தவறாக இருந்தால் அது கண்டிப்பாக நோய்களுக்கு குணமாக்கும். அரசாங்கம் தவறாக தான் சொல்லுது. எப்பயுமே டின்னடு பேக்கடு ஃபுட்ஸ், எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் it is to be considered as carcinogenic. நீங்கள் டின்னடு பேக்கடு ஃபுட், கலர்டு ஃபுட் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக கார்சினோஜெனிக். கார்சினோஜெனிக்னா புற்றுநோயை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருள்கள்னு அர்த்தம். புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அம்சம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து மெடிக்கல் டேர்மில் கார்சினோஜெனிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் தடவர ஷாம்பூவில் அந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்சினோஜெனிக்ன்ற வேர்டு இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற ஷாம்பூ புற்றுநோயை உருவாக்குகிறது. எங்கே பார்த்தாலும் டை அடிச்சிட்ருக்காங்க, எல்லோரும் டை 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 டை. ஓகே, இந்த டை யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே கார்சினோஜெனிக்கால் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புற்றுநோய் உருவாக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் அந்த டையில் இருக்குது. அதனால் கேன்சர் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேக்கடு ஐட்டம்ஸ் வாங்குகிறோம், டின்னடு ஐட்டம்ஸ் வாங்குறோம், கலர்ஃபுல்லாக நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க, கலர் போட்டு கலராக இருக்கும். இன்றைக்கி சாதாரணமாக எந்த ஹோட்டல்லையும் கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணாத உணவு எதுவுமே கிடையாது. எல்லாமே கலரிங் ஏஜென்ட் போடுறோம். அந்த கலரிங் ஏஜென்ட் போடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது? ஒன்றுமே இல்லை. அது கலர் போடனாலும் அதே பஜ்ஜி தான், கலர் போட்டாலும் அதே பஜ்ஜி தான். கலர் டிஃப்ரெண்ட் ஆகுனால அந்த பஜ்ஜியை சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் ஏஜென்ட் போய் லிவரை அஃபெக்ட் பண்ணி உள்ள கேன்சர் வர வைக்குது. சாதாரணமாக பஜ்ஜி சாப்பிட்டா என்ன, அது கலர் போட்டால் என்ன? சாதாரணமாக ஒரு கேசரி, ஒரு ஜிலேபி ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, அது கலரும் போட்டு சாப்பிட்றீங்க. கலர் போடலாம் என்ன, கலர் போட்டால் என்ன? கலர் போட்டால் ஒரு அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ஷன் உங்களுக்கு கேன்சரை கொடுக்குறது. இன்றைக்கி அறிந்தோ அறியாமலோ மக்கள் உணவின் மூலமாக நிறைய கேன்சரை வர வச்சுக்கிறாங்க. கேன்சரை போக்கணும் அப்படின்னா மருந்தை சாப்பிடுவதனால உங்களுடைய நோயை முழுமையாக குணமாக்க முடியாது. சர்ஜரி பண்ணுறதுனால சத்தியமாக உங்கள் புற்றுநோய் குணமாக்க முடியாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், எழுதி கூட கொடுக்கலாம். சர்ஜரி செய்கிறது புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. ஸோ முதல்ல உணவை மாற்றுங்க. அந்த உணவில் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் 90% சாப்பாட்டின் மூலமாக தான் கேன்சர் வருது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் எதையெல்லாம் வச்சு சாப்பிட்றீங்களோ கண்டிப்பாக கார்சினோஜெனிக் தான். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எதை வச்சு சாப்பிட்டாலும் சரி, இன்க்ளூடிங் மில்க், எதை வச்சு சாப்பிட்டாலும் அது புற்றுநோயை உருவாக்கக்கூடியது தான். நீங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜை வச்சுக்கணும், காலையில் நைட் வரைக்கும் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு இதே சாப்பிட்டுட்டு இருந்தால் கேன்சர் வராமல் என்ன பண்ணும்? கேன்சர் உருவாக்கக்கூடிய டையை யூஸ் பண்ணால் கேன்சர் வராமல் என்ன பண்ணும்? ஸோ கேன்சர் வரதுக்கு உண்டான விஷயங்களே எதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் உணவில் கலராக போட்டு அந்த உணவுகளை நம்ம வாங்கி சாப்பிட்டு அசிடிக் ஃபுட், அமிலத்தன்மை அதிகமாக இருக்கின்ற உணவுகளை நம்ம சாப்பிட கேன்சர் வராமல் என்ன பண்ணும்?
ஸோ இந்த மாதிரி கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரசாங்கம் தெரியாமல் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை என்கரேஜ் பண்ணுறாங்க. உணவை எப்போனாலும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஆறி போன உணவு, பழைய உணவு, ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு, திருப்பி ரீஹீட் பண்ண உணவு, ஆயிலில் கலப்படம், எல்லாமே கெமிக்கல் கலந்த உணவுகள், எல்லாமே சாப்பிட்ற பொருள் எல்லாமே கெமிக்கலாகவே இருந்தால் உடம்புல போய் கெமிக்கல் ஆகி அது கட்டியாக தான் மாறும். ஒரு கட்டியை ஆப்ரேட் பண்ணால் திருப்பி இன்னொரு இடத்துல கட்டி வரும், அந்த இடத்துல ஆப்ரேட் திருப்பி இன்னொரு இடத்துல கட்டி வரும். உடம்புல கேன்சர் தான், கிருமி தான். அது ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகும், அந்த இடத்துல நீங்கள் கட்டியை ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது இன்னொரு இடத்துக்கு வரும். அது மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண முறையாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்புல இருக்கிற அந்த புற்றுநோய் கிருமிகள்லாம் சாகடிச்சு அந்த புற்றுநோய் கிருமிக்கு உடம்பு வெளியே வந்துடணும். சாகடிக்கிறதோடு இல்லை, உடம்பு வெளியே வரணும். இல்லைன்னா அதே அழுகி போன பொருள் உள்ளவே இருந்து திரும்ப அழுகி திரும்பவும் புற்றுநோய் கிருமியாக மாறும். ஸோ புற்றுநோய் கிருமிகளை இறக்க வச்சு உடம்பு வெளியே கொண்டு வரணும். ஈவன் ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பியில் கூட புற்றுநோய் கிருமிகள் சாகடிக்கப்படுகின்றன. ஆனால் உடம்பு முழுசாக வெளியே வருதானா? கிடையாது. புற்றுநோய் கிருமிகள் கொல்லப்படுகின்றன. புற்றுநோய் கிருமிகள் கொல்லப்படும்போது உடம்புல நல்ல செல்களும் கொல்லப்படுகின்றன, அது வேறு சமாச்சாரம். ஆனால் இறந்து போன கிருமிகள் உடம்பு வெளியே வருதானா? வெளியே வரல, அது உள்ளவே இருக்குது. இதுவே பின்னாடி உங்களுக்கு கேன்சர் திரும்பவும் வர்றதுக்கும் அது இன்னும் அக்ரவேஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்றது தான் உண்மை, அறியப்படாத ஒரு உண்மை. ஸோ இப்போ கேன்சர் அப்படின்னா என்ன பண்ணும்? முதல்ல உணவில் முழுமையான கவனத்தை செலுத்துங்க. டின்டு பேக்கடு ஃபுட்ஸ், கலர்டு ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க. இது இருந்தாலே நீங்கள் பாதி ஜெயிச்ச மாதிரி தான். நீங்கள் இதையெல்லாம் ஒரு பக்கம் ரெகுலராக சாப்பிட்டு தான் இருப்பேன், செஞ்சுட்டு தான் இருப்பேன், வழக்கம் போல் நான் எல்லாமே எதுவுமே மாற்றிக்க மாட்டேன், டே டு டே லைஃப்பில் என்னுடைய ஆக்டிவிட்டி எதுவுமே மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புற்றுநோயாக தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. ஸோ புற்றுநோயிலிருந்து வெளியே வரணும்னா உணவு முறையில் மிகப்பெரிய மாற்றம் தேவை. அதை பற்றி நிறைய அவேர்னஸ் நம்ம டாக்டர் இளங்கோ ஆயுஷ் சாஸ்திரம் மூலமாக கொடுக்குறோம். பாருங்கள், கேளுங்க, லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்க.